தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை பலத்த மழை பெய்யக்கூடும் என தகவல். இலங்கைக்கு பிரதமர் மோடி சென்று திரும்பிய நிலையில் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசு உடன் இல்லாவிட்டாலும் தமிழக மீனவர்களுடன் நாம் தொடர்ந்து இருப்போம் என்றும் உறுதி. இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக இந்திய பெருங்கடல் நோக்கி மீனவர்கள் செல்லும் வகையில் தங்கச்சிமடத்தில் மீன்பிடி துறைமுகம். மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் நலன் காக்கும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 216 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். மொத்தம் 576 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுடா பகுதியை சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். சட்டப்பேரவைக்கு அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என்ற அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி வருகை. பதவிக்காகவும் பயத்துக்காகவும் யார் யார் காலிலோ விழும் தலைவர்களை நினைத்து நொந்து நூடல்ஸ் ஆகி போன அதிமுக தொண்டர்கள்தான் தியாகிகள். சட்டப்பேரவைக்கு அந்த தியாகி யார் என பதாகை எடுத்து வந்த அதிமுகவினர் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ, ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச அனுமதி வழங்க சபாநாயகர் அப்பாவு மறுத்ததால் அதிமுகவினர் அமளி. அனுமதியின்றி பதாகைகளை ஏந்தி வந்ததாக கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் 13 பேர் ஒருநாள் சஸ்பெண்ட், வெளியேற்றம். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன்? திமுகவினருக்கு அச்சம் ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் உள்ளே அமர்ந்திருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி தலைமையுடன் மனக்கசப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் வெளியேறாமல் தொகுதி பிரச்சனைகள் குறித்து விவாதத்தில் பங்கேற்பு. அதிமுக எம்எல்ஏக்களை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்த சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று நாளை முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுகவினர் பங்கேற்க அழைப்பு. நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனிவான பார்வை,
இரக்கத்தோடு அவர்களை அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அவர்களுக்கு இது ஒரு நாள் மட்டும் அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2 முறை அவர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் எச்சரித்து அவர்களை நாளை முதல் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளலாம் என்று உத்தரவிடுகிறேன். கொண்ட கொள்கைக்காகவும் எதையும் எதிர்கொள்ளும் போர் தளபதியான சீமானுக்கும் தனக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என அண்ணாமலை புகழாரம். சீமான் தமிழில் தேசியத்தை காண்கிறார், நாம் தேசியத்தில் தமிழை காண்பதாக விளக்கம். அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு, அவ்வளோதாங்க வித்தியாசம். தமிழ்நாட்டில் பாஜக என்ற கட்சி இருப்பதையும் வளர்வதையும் தனது செயல் ஆற்றலால் நிகழ்த்தி காட்டியவர் அன்பு தம்பி அண்ணாமலை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாராட்டு. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தாக்கல். அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையை மீறும் வகையில் சட்டத்தை திருத்தியுள்ளதாக முறையீடு. செங்கோட்டையனும் நாங்களும் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கிறோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேட்டி. நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்ததாக கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் கூடத்தான் நட்டாவை சந்தித்தேன் என பேச்சு. அதாவது உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம்? நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம், அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். இப்போ நானும் தான் நட்டாவெல்லாம் போய் சந்தித்தேன். எங்கள் ஊரில் வேத ஆயத்தாடை பூங்கா வேணுங்கிறதுக்காக போய் பார்த்தோம். இது தவிர சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த போது தபாக தலைவர் வேல்முருகனை விரைவாக பேசி முடிக்க அறிவுறுத்திய சபாநாயகர். பொது ஏலமிட்டு அரசு வருகிறது. விளக்கமா முதலமைச்சர் எல்லாமே அன்னைக்கு தீர்மானமும் டிஸ்கஸ் பண்ணி நிறைவேற்றோம். கொஞ்சம் சுருக்கமா தொடர்ந்து பேச அனுமதி மறுக்கப்படுவதால் கூட்டத்தொடரில் பங்கேற்பது குறித்து பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்க உள்ளதாக வேல்முருகன் அறிவிப்பு. சட்டப்பேரவை கூட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுப்பேன். நீதி கிடைக்கவில்லை என்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதை குறித்து என் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்பேன் என்பதை மிக மிக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ரெய்ட். அடையாறு, MRC நகர், தேனாம்பேட்டை, CIT காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் திமுக எம்பியுமான அருண் நேரு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய மத்திய படையினர் பாதுகாப்புடன் அதிகாலை முதல் ரெய்ட். திருச்சியில் 2 இடங்களில் ரெய்டில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள். அமைச்சர் KN நேரு, அருண் நேரு தங்கியுள்ள தில்லை நகர் இல்லம், சகோதரர் ராமஜெயம் வீடுகளிலும் தீவிர சோதனை. கோவை மசக்காளிப்பாளையத்தில் உள்ள அமைச்சர் KN நேருவின் இளைய சகோதரர் மணிவண்ணன் இல்லத்திலும் அமலாக்கத்துறை ரெய்ட். 3 கார்களில் வந்திறங்கிய அதிகாரிகள், CRPF வீரர்கள் பாதுகாப்புடன் தீவிர சோதனை. திருச்சி தில்லை நகரில் அமைச்சர் KN நேரு இல்லத்தின் முன்பாக கருப்பு கொடியுடன் திரண்ட ஆதரவாளர்கள். அமலாக்கத்துறை சோதனையை கண்டித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற போது திருப்பி அனுப்பிய காவல்துறையினர். அன்னை இல்லம் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும்.
கடன் பிரச்சினை தொடர்பான வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிப்பு. வழக்கின் மறு விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஆசியாவின் மிகப்பெரும் தேரான திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழித்தேரோட்டம் கூலாகல். மேலதாளங்கள் முழங்க அசைந்தாடி வந்த ஆழித்தேர். திருவாரூர் ஆழித்தேரோட்டத்துக்கான பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆரூரா யாகேசா என விண்ணதிர வழி நெடுங்கிலும் பக்தர்கள் பரவச முழக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் முறிந்து விழுந்த மரங்கள், மின்கம்பங்கள் சரிந்து மின்சார வயர்கள் அறுந்து கிடப்பதால் பொதுமக்கள் அச்சம். திருப்பூர் அருகே உள்ள சுல்தான்பேட்டை பகுதியில் சாலைகளில் முறிந்து விழுந்த மரங்களால் போக்குவரத்து பாதிப்பு. ஏராளமான மின்கம்பங்களும் சாய்ந்து விழுந்ததால் மின் விநியோகம் துண்டிப்பு. திருப்பூர், சேலம், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதம். மதுரையில் பெய்த கனமழையால் கொள்முதல் நிலையங்களில் நனைந்து சேதமடைந்த நெற்பயிர்கள். சோழவந்தான் அருகே டன் கணக்கில் நெற்பயிர்கள் முளைத்து வீணானதால் விவசாயிகள் வேதனை. சென்னை மேற்கு மாம்பலத்தில் பூட்டப்பட்டிருந்த வீட்டை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் கைவரிசை. நெதர்லாந்தில் இருந்தபடி CCTV காட்சி வைத்து வீட்டின் உரிமையாளர் கொடுத்த புகாரில் 2 கைது. சென்னை முகப்பேரில் திருட சென்ற இடத்தில் கையும் களவுமாக சிக்கிக் கொண்ட திருடன். போலீசார் வந்ததும் வெளியேற தெரியாமல் பயத்தில் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டதால் சிக்கினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 66,280 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க அரசின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையால் உலக அளவில் பங்குச் சந்தைகள் வரலாறு காணாத சரிவு. நிறுவனங்களின் பங்குகள் தொடர் சரிவை சந்தித்து வருவதால் முதலீட்டாளர்கள் கலக்கம். ட்ரம்பின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையால் ஆசிய பங்குச் சந்தைகளிலும் இரத்த களரி. சீனா, ஜப்பான், தைவான், ஹாங்காங், ஆஸ்திரேலியாவிலும் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. வரி விதிப்பை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம்.
சில நேரங்களில் கசப்பு மருந்து அவசியமானது என வரி விதிப்பு குறித்து வர்ணனை. பீகாரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேரணி. மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட இளைஞர்கள் திரளுமாறு அறைகூவல். காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஆளும் தேசிய மாநாட்டுக் கட்சி எம்எல்ஏக்கள் கடும் அமளி. மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் ஆவேசம். சிறைக்கு செல்லும் நிலை வந்தாலும் தான் உயிரோடு இருக்கும் வரை தகுதியான ஒருவருக்கு கூட ஆசிரியர் பணி இல்லாமல் போகாது. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் நியமனத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி திட்டவட்டம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்ப்பது எப்படி என தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுக்கு முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி அறிவுரை. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சா கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி மஞ்சுமல் பாய்ஸ் நடிகர் ஸ்ரீநாத் பாசி மனு தாக்கல். கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தன்னை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறி நீதிமன்றத்தில் முறையீடு. ஐபிஎல் தொடரில் 2வது வெற்றிக்காக போராடும் மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பையில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் பல பரீட்சை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் திருக்குடமுழுக்கு பெருவிழா கோலாகலம். வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று முதல் மதிய உணவு திட்டம். வாழை இலையில் சுட சுட பக்தர்களுக்கு பரிமாறப்பட்ட விருந்து. தனக்குத்தானே பிறந்த நாள் வாழ்த்து கூறிக்கொண்ட ராஷ்மிகா மந்தானா. கடற்கரை மணலில் நின்று கொண்டு அசைந்தாடியபடி பாடிய நடிகை. Happy birthday to Rashi. Happy birthday to Rashi. Happy birthday to Rashi. Happy birthday to